பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய கமருதீன் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல பிக் பாஸ் நிகழ்ச்சிய பத்தியும், சாண்ட்ரா கூட அவருக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா கமருதீன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு சீசன்ல அவரும் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ரா கூட சண்டை போட்டு அவங்கள கார்லேருந்து தள்ளி விட்டது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்திலயுமே சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. பிக் பாஸ் வீட்டை விட்டு மனசுடைஞ்சு வந்திருந்த கமருதீன் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. எதுவுமே இன்டென்ஷனோட பண்ண விஷயங்கள் கிடையாது. எதர்ச்சியா நடந்தது. அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்தது. பிக் பாஸ்ல எனக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுல ஒன்று தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்றது. பட் எல்லாராலையும் எல்லா டைமும் அப்படி இருக்க முடியாது. கார்ல சாண்ட்ரா அவர்கள் என்னை பார்த்து ஒரு வேர்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வேர்டு அப்படிங்கிறது என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா நான் ஒரு பேச்சுலர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒரு இவ்வளோ பேர் பார்க்குற ஷோ, 10 கோடி மக்கள் பார்க்குற ஷோ. அப்போ என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தை என்னோட இமேஜ வந்து கெடுக்கும். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா எந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? என்ட்ட சொசைட்டில இருக்க மரியாதை போயிரும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே பார்வதியும் இருந்தாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு. அவங்களையும் அவங்க நினைச்சு பார்த்துருக்கணும். இதெல்லாம் இல்லாம எங்க 2 பேத்த சேர்த்து வச்சு பேசினது அப்படிங்கிறது உண்மையிலேயே சரி கிடையாது. அந்த ஒரு கோவத்தில தான் நான் அவங்கள வந்து கார விட்டு இறக்கி விடுறதுக்கு அப்படி பண்ணனே தவிர, மத்தபடி அவங்கள அட்டாக் பண்ணணும், பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ண கிடையாது. அதே நேரம் எல்லாருமே நாங்க பண்ணது மிஸ்டேக்குங்கிறாங்க. நாங்க முழுக்க முழுக்க பண்ணது அது ஒரு கேம். ஒருத்தர கார்லேருந்து இறக்கி விடுறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். நாங்க வந்து அவங்கள வலுக்கட்டாயமா இறக்கி விட்டோம். அப்போ ஒரு சில புஷ்காக தான் நான் கால வச்சு தள்ளுனே தவிர, மத்தபடி அவங்கள மிதிக்கணும் அப்படின்னு நான் மிதிக்க கிடையாது. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்தது தான். வேர்ட்ஸுக்கு வேர்ட்ஸ் வந்து பயங்கரமா வார்த்தையை விட போய் தான் அது பெருசாகிருச்சு. இத நான் சரின்னு சொல்லல. பட் என் சைடும் தப்பு இருக்கு. என் சைடு இருக்க நியாயத்தையும் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன். நெறைய பேர் வந்து எனக்கு இந்த கஷ்டமான நேரத்தில சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆறுதலா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு, இதிலிருந்து அடுத்த கட்டத்த நோக்கி போறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அதுல எந்த ஒரு தடங்கலுமே கிடையாது. இதோட நான் தோத்து நின்ற மாட்டேன். ஏன்னா, எவ்வளோ விஷயத்த என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அதுல ஒண்ணு தான் இதுவும். கண்டிப்பா இதிலிருந்து அடுத்தடுத்து நான் முன்னாடி போவேன். இந்த ஒரு இடத்துல பிரஜனன்னா சாண்ட்ரா அக்கா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா, அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்தது தானே தவிர, உங்க மேல மரியாதை இல்லாமலாம் கிடையாது. என் மேல மரியாதை வச்சிருந்த, அது மட்டும் இல்லாம எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ற என்னோட ரசிகர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. லவ் யூ ஆல் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. மனுஷன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லபடியா திருந்தி வந்தா ரொம்பவே சந்தோஷம் தான்.